இன்றைய தமிழக அரசியலை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் குழு, அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு குழு அமைச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊர்களாக, ஒவ்வொரு தொகுதியாக போய் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு இடையில் டெல்லியில் தேர்தல் கமிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் தமிழ்நாட்டில் புதுசாக கட்சிகள் துவங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கட்சிகள்னு பக்கத்தில் கேட்டவர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மல்லை சத்யா அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சசிகலா அம்மா அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருக்கு வயசு 87, அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ள சொல்லிக்க. உடனே அந்த தேர்தல் அதிகாரி கேட்டிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன நேரம் ஒதுக்கணுமே, ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு எந்த சின்னமும் ஒதுக்க முடியாமல் நம்ம உட்காந்துருக்குறோம், இதெல்லாம் தெரியாமல் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் விளையாட்டாக போச்சு. தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்கா புதுசாக, அது எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்குது, இப்போ கட்சி ஆரம்பித்து இனிமேல் நம்மள்கிட்ட விண்ணப்பம் வரும், இதை பதிஞ்சிட்டு அப்படி என்ன கூட்டு. சரி, அதையெல்லாம் நம்ம வந்துட்டு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அது பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். விஜய், நம்ம தாவேகா தலைவர் விஜய் இருக்கிறாரில்ல, அவங்கள்ட்ட வந்து பக்கத்தில் உள்ள அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு, தலைவா எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, இப்படி அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னவொன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரிஷாவை கூட்டிகிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஒரே 2 பேர் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் அப்படியே தமிழகமே அதிர்ந்துருச்சு. ஏன்னா அவங்க சங்கீதா வேறு இங்கே மனுவை போட்டுட்டாங்க, டைவர்ஸ் கேட்டு மனுவை போட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் இவர் வேட்பாளரை அறிவிக்காமல் திரிஷாவை கூட்டிட்டு அங்கே போயிட்டார் ஒரு கல்யாணத்துக்கு. கல்பாத்தி அகரம் அந்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் அந்த நிறுவனத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போய் நின்றுட்டார். இப்போ அரசியலுக்கெல்லாம் இப்படி இருக்குது, இவர் கட்சியை வளர்க்குறாரா அல்லது திரிஷாவை வளர்க்குறாரா அப்படின்னு வந்து எல்லோரும் குழம்பு போயிருக்காங்க. ஆனால் வந்துடுவார், வந்து இனிமேல் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் நிர்வாகிகளை வந்துட்டு வேட்பாளர்களாக அறிவிக்க போகிறாரு. அது வரைக்கும் காத்திருப்போம்.